கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார்மா செக்டார் இருக்கக்கூடிய CDMO கம்பெனியுடைய பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் குறி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா CauveryBusiness.in அப்படிங்கிற வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறக்குள்ள அந்த வெப்சைட்டுக்கு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து அதில் மெம்பர்ஷிப்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உணர்றோம். ப்ளஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம். மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலின்ற மாதிரி நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் அங்கே போயிட்டு பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து நம்ம சேனலில் ரெகுலரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் அங்கே நீங்கள் போகும்பொழுது அதில் டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் கூகுள் ஷீட் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி வெபினார் உங்களுக்கு இருக்கும். அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் டைரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய வெபினாரும் அதில் வரப்போகுது. இந்த வாரம் புதன்கிழமை செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிறார். அவர் கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து அவருடைய கிளாஸஸும் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் வந்து எல்லாமே ஆட் ஃப்ரீ தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸே உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதுக்காக வந்து நாங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா டேட்டாவும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம CDMO பிஸ்னஸ்க்கு வரோம். ஃபார்மாவில் வந்து CDMO கம்பெனிஸ் மட்டும் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எதனால் வந்து இதை பார்க்குறோம்? ரைட், CDMOன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் த சேம் தான் எல்லாமே. சில இது வந்து கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேர் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அது. அண்டு சில இது சமயத்தில் வந்து வெறும் ரிசர்ச் மட்டும் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்டையர் இது இருக்குது பாருங்கள், அந்த ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸை தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. அண்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸுக்கெலாம் ஏன் நல்ல காலம் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து பயோசெக்யூர் ஆக்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே அது பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி பாஸ் ஆகிறப்ப இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போல்லாம் வந்து யார் வந்து இதில் வந்து பிக் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்த்தீங்க, சைனா. அவங்க வந்து இதுலேருந்து ஒரு நிலை $40 பில்லியன் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அதர் இந்தியா வந்து ஒன்லி $4 பில்லியன் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவுக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செக்யூர் ஆக்ட் எதுக்காக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஏர்லியராக வந்து சிப்ஸ் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் வந்து தாய்வான் இருக்கிற கம்பெனி மேலே இருந்தது ஃபார் செமிகண்டக்டர் சிப்ஸுக்காக. அதனால் வந்து அமெரிக்கா வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இண்டிஜினஸாகவே டெவலப் பண்ணோம், அவங்க கண்ட்ரியில் டெவலப் பண்ணோன்னு சொல்லி நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க, ஃபினான்ஷியலி அண்ட் அதர்வைஸ். அதனால் நிறைய கம்பெனி லைக் TSMC, இன்டெல் அவங்களாம் வந்து பெரிய லெவலில் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அமெரிக்காலே ஆரம்பிக்கிறாங்க. ரதர் பை நெக்ஸ்ட் இயரில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த CDMO பிஸ்னஸ் அதுலேயும் வந்து நிறைய டிபெண்டன்ஸ் இருக்குது. லைக் ஊக்ஷி அப்படிங்கிற கம்பெனி சைனாவில் இருக்குது. அவங்க வந்து நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா கண்ட்ரியும். அதனால் வந்து அந்த டிபெண்டன்ஸை குறைக்கணும், அந்த வேல்யூ செயின் இதை வந்து சப்ளை செயினை வந்து மித்த கண்ட்ரீஸுக்கும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அமெரிக்கன் செனட்டர்ஸ் அண்ட் காங்கிரஸ்மென்லாம் நினச்சனால இந்த இது வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த இயர் எண்டுக்குள்ளே அது கிளியர் ஆகிடும். அது கிளியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே அண்ட் ஸ்லோவாக வந்து டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா இருக்காது. அண்ட் மித்த கண்ட்ரீஸ்க்கும் அது போகும். அதில் வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியாராக வந்து இந்தியா இருக்கும். ஆனால் நம்ம மிஸ்டு அந்த சைனா +1 வந்து மெனி அதர் ஏரியாஸில் மிஸ் பண்ணிட்டோம். வியட்நாம் அண்ட் மெக்சிகோ தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அந்த இதுலேருந்து. ஆனால் இதில் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஃபார்மா இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பிளேயர், அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் மோரோவர் இது ரெகுலேட்டட் என்டிட்டி. ஓவர் நைட்டாக வந்து இந்த ரெகுலேட்டட் இது வந்து லேப்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து
ஃபெசிலிட்டி வந்து ஓவர் நைட்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவுட் சைடு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அப்ரூவ்டு FDA ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர இந்த அப்ரூவல்லாம் இயர் ஆஃப்டர் இயர் வாங்கிட்டு இருக்காங்க FDA ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லேருந்து. அதனால வந்து இந்தியா வந்து இன் ரைட் பிளேஸ். அதில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பார்ப்போம், பை 2032 இது நடக்கும். அண்டு இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடைய போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த CDMO பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இது டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபாலோயிங் வேலை தான் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரக்கே எடுத்துட்டிங்கன்னா திஸ் இஸ் த ப்ராசஸ், எப்படி அது டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். அது வந்து இன்டர்மீடியேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அந்த இன்டர்மீடியேட்லேருந்து தான் இந்த APIன்னு சொல்லுவாங்க, தெர் இஸ் த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்ன இன்டென்ஷன், இந்த ட்ரக்னால என்ன இது பர்பஸ்ங்கிறத அந்த இதுதான் சால்வ் பண்ணோம். ஒரு பெயினை ரிலீவ் பண்ணலாம், இல்லாட்டா ஒரு டிசீஸை க்யூர் பண்ணலாம், இல்லாட்டா அது வராமல் தடுக்கலாம். அதுதான் வந்து ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. அது மேலே வந்து இந்த எக்ஸிபியன் ஒன்று சேர்த்துட்டு தான் இந்த ஃபார்முலேஷனுங்கிற ஃபைனல் ட்ரக் வரும். அந்த ஃபார்முலேஷன் மேபி டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லாட்டா கேப்சூலாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து அது வந்து லிக்விட் ஃபார்மில் கூட இருக்கலாம், இல்லாட்டா இன்ஜெக்டிபிளாக இருக்கலாம். ஸோ அந்த இதை டிசைட் பண்ணுறது தான் அந்த ஃபார்முலேஷன் இது. ஸோ இந்த இது இருக்குது பாருங்கள், எவ்ரி ஸ்டெப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ செயினில் இன்டர்மீடியேட் பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து அமி ஆர்கானிக்ஸ் இருக்குது, நியூலாண்ட் ஃபார்மா இருக்குது, ப்ளூ ஜெட் இருக்குது, SRF இருக்குது. ரைட் சார், இந்த ப்ளூ ஜெட்டு தான் சொல்லலாம். அவங்க என்ன பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிடி இந்த சிடி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது இந்த கம்பெனி வந்து ரீசன்ட்லி லிஸ்டட் கம்பெனி அண்ட் இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்முலேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து கேப்லின் பாயிண்ட் ஒரு முக்கியமான கம்பெனி, அதுக்கப்புறம் லிங்கன் ஒரு முக்கியமான கம்பெனி அண்ட் அஜந்தா ஃபார்மா. ரைட். யூஎஸை பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா, லூபின், அலம்பிக் ஃபார்மா, அதுக்கப்புறம் அஜந்தா ஃபார்மாவும் இருக்கிறாங்க. ரைட். CDMOவில் ஜென்ரிக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கிளென்மார்க் அண்ட் வந்து வின்லாஸ், ஹைக்கல் இருக்குது. பேட்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா டிவிஸ் லேப் இருக்குது, சுவன் ஃபார்மா இருக்குது, நவீன் ஃப்ளோரின் கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிஞ்சின் இருக்குது, லாரஸ் லேப் இருக்குது, நியூலாண்ட் இருக்குது. ரைட். அடுத்து NCE நியூ கெமிக்கல் என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒக்காட் ஃபார்மா, அதுக்கப்புறம் ஆர்கிட் ஃபார்மா லிமிடெட் அந்த கம்பெனி இருக்குது. ரைட். டொமஸ்டிக் ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா டொமஸ்டிக்கில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது. இந்தியன் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் த மேன்கைண்ட் ஃபார்மா இப்போ லேட்டஸ்ட் மேன்கைண்ட் ஃபார்மா, எரிஸ், ஐடஸ் அந்த இவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ ஃபார் அஸ் MNC எடுத்துக்கிட்டோம்னா அபாட் இருக்குது, ஆஸ்ட்ராசெனிகா இருக்குது, ஜிஎஸ்கி இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம ட்ராக் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த CDMO பிஸ்னஸ்னாலேயே இவங்க க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். இதை தவிர டூ மோர் கம்பெனிஸ் நம்ம மென்ஷன் பண்ணாததுலேயே டூ மோர் கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து த பிரெமல் ஃபார்மா அப்படின்ட்டு, அனதர் வந்து ஜூப்ளியன் ஃபார்மோவா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜூப்ளியன் ஃபார்மோவா வந்து அவங்களோட CDMO பிஸ்னஸ் வந்து ஒன்லி 8% தான். பட் அந்த அதர் ஹேண்ட் தி பிரெமல் ஃபார்மாவுக்கு வந்து நேர்லி அபவுட் 85% அண்ட் அபோவ் வந்து அவங்களோட CDMO பிஸ்னஸ் தான் ரெவன்யூ கொடுத்துட்ருக்கு. அவங்க வந்து அமெரிக்காலேயும் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, யூகேலையும் இருக்குது, அதே மாதிரி இந்தியாலேயும் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் லைக் ஹெவி டெட்டு அண்ட் அமெரிக்காவில் வந்து CDMO ஆப்ரேட் பண்ணுறதுங்க
அவ்வளோ ஈஸி கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் நிறைய பேர் வந்து அங்கேருந்து பிஸ்னஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சொல்கிறோம் சைனா +1னால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இன்னொரு காரணம் கூட இருக்குது. ஏன் அங்கேருந்து வந்து ஏன் அங்கே பண்ண முடியல CDMO பிஸ்னஸ், அதை ஏன் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து த காஸ்ட்டு. அண்ட் அமெரிக்காவில் வந்து CDMO ஆப்ரேட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் காஸ்ட்லி இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறதோட. அப்புறம் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸோட கூட இருக்குது. அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் த ட்ரஸ்ட் ஃபேக்டர். இப்போ ஒரு இன்னோவேட்டர் வந்து ஒரு இது கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னா, இது வந்து பொட்டென்ஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாலிக்யூல். அதை வந்து வெளியே ரிவீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களே ஒரு பொட்டென்ஷியல் காம்படிட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது அது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட் ஆல்சோ த ட்ரஸ்ட் ஃபேக்டர். பட் பீப்புள் லைக் டிவிஸ் லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னோவேட்டர்ஸோட நிறைய காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ கூட இந்த செமக்ளூடைட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் கூட அவங்க வந்து பண்ண போகிறதா மார்க்கெட்டில் அடிபடுது. மேபி அது கிடச்சிச்சின்னா அந்த டிவிஸ் லேபோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக கூட ஒரு ஃபெசிலிட்டி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காக்கிநாடாவில் வந்து நியர்லி அபவுட் 700 crores-க்கு அந்த ஃபெசிலிட்டி உருவாகிட்டுருக்கு. அது வந்து பை எண்ட் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர் வந்து அது கம்ப்ளீட் ஆகும். அது வந்துச்சுன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். இதே சமயத்தில் இந்த நியூலாண்ட் ஃபார்மா எடுத்துட்டிங்கன்னா, அவங்களும் ஒரு பெரிய பிளேயர் இந்த CDMO பிளேஸில். அவங்க கூட இந்த CMO பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். அது மூலமாக வந்து இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்லேயும் அண்டு இனோவேட்டர்ஸோட கோஆப்ரேட் பண்ணுறதுனால நிறைய ஐட்டம் வந்து அந்த ட்ரையல் ஃபேஸ்லேருந்து கமர்ஷியலைசேஷன் ஆகும்போது கூட இவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதனாலேயும் தான் இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிருக்கு. எஸ்பெஷலி இந்த Q1 25 பார்த்தீங்கன்னா நியூலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபினாமினலாக இருக்கிறனால ப்ராஃபிட்டே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம இப்போ மட்டும் நம்ம சொல்லலை, ரொம்ப நாளாக இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். நெய்லி அபவுட் 1 இயராக சொல்லிகிட்ருக்கோம். அண்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ வந்து கிரேட்டர் ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. தெர் இஸ் CDMO வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம போடப்பட்ட வீடியோ இந்த இது. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட் அந்த ஃபார்மாலே இந்த செக்மெண்ட் வந்து க்ரோத்துக்கு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கூட நிறைய ஏரியா வந்து ரொம்ப ஹை வேல்யூடாக இருக்குது. அண்டு வந்து ஒரு செக்டார் ரொட்டேஷன் நடக்கிறப்ப நிறைய பேர் வந்து வேறு ஃபார்மாவுக்கு வருவாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிறனால. அண்டு அதே சமயத்தில் இங்கே இருக்க கம்பெனிஸ்லாம் வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு அந்த சிம்டம்ஸ்லாம் வேறு நிறைய தெரியுது. அதனாலேயும் வந்து இதுக்கு வந்து இட் அட்ராக்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் லைக் எப்படி இந்த டெக் கம்பெனிஸ்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறனால அண்டு ஒரு ரிவைவல் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த CDMO பிஸ்னஸ் வர்றதுனால இந்த செக்டாரும் எஸ்பெஷலி இந்த மென்ஷன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் அத்தனை பேருக்கும் பெட்டர் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். நம்ம ட்ரக் வேல்யூ செயின் பார்க்கும்போது நம்ம சொன்னோம், ஃபஸ்ட்டு கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல், தென் இன்டர்மீடியேட்ஸ், then API, that is active pharmaceutical ingredients, then excipient ஆட் பண்ணி then formulation டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமால் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து எப்படி இந்த ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். இதுதான் த வே டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ட்ரக்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இது இந்த பாராசிட்டமால் பண்ணுறதுக்கு கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபினால் அண்ட் இன்னும் வந்து பென்சீன். அண்டு பென்சீன் தெரியும் நமக்கு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் தான் பிக் ப்ரொடியூசர் ஆஃப் பென்சீன் இன் இந்தியா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஃபினால் எடுத்துட்டிங்கன்னா தீபக் நைட்ரேட் அவங்க வந்து ஃபினால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டையும் அட் த ரைட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ட்ரேட் சீக்ரெட்டு, அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் இதுதான் கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல். உங்களுக்கு கிடைக்க போகிற காம்பவுண்ட் வந்து என்னென்னா பாரோ நைட்ரோ குளோரோ பென்சின் அப்படிங்கிற ஐட்டம் தான் இன்டர்மீடியேட்டாக வருது. இதுலேருந்து வந்து அட்வான்ஸ்டு இன்டர்மீடியேட்
அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதான் பேரோ அமினோபென்சால் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த இதுதான் பேராசிட்டமால் அப்படிங்கிற அந்த ஏபிஐ டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பேராசிட்டமால் தான் இந்த ஃபைனல் ட்ரக்காக மாறுது. எதுனா டோலோ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இல்லாட்டா குரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அது வந்து பிராண்டட் ஜெனரிக்ஸு. ஆனால் இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலேஷன். ஸோ இந்த செயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த என்டையர் இந்த ஃப்ளோ ஆஃப் ட்ரக் இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வீடியோ நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.